பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய காணொளியிலே தொட்டிலே குழந்தையாக இருக்கும் பொழுது பேசிய 3 குழந்தைகளை பற்றி தான் கவனம் செலுத்தப் போகிறோம். மிகவும் சுவாரஸ்யமான 3 சம்பவங்கள் இருக்கின்றன. 3 சம்பவங்களையும் கடைசி வரைக்கும் கேளுங்கள். வாழ்க்கையில் நிறையவே படிப்பினைகள் பெறுவீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பனு இஸ்ரவேலர்களில் 3 பேரை தவிர வேறு யாரும் தொட்டிலே குழந்தையாக இருக்கும் பொழுது பேசியது கிடையாது. முதலாவது மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆவார்கள். அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவனுடைய கட்டளை பிரகாரம் எந்த ஆணுடைய தொடுதலும் இல்லாமல், எந்த ஆணுடைய தீண்டுதலும் இல்லாமல் அல்லாஹு தஆலா குழந்தையை கொடுத்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்ததும் சமூகத்துக்கு மத்தியில் வருவதற்கு பயந்தார்கள், தயங்கினார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி அனுப்புகிறான், நீங்கள் யாரிடமாவது பேச தேவைப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அல்லாஹுக்காக வேண்டி நோன்பு நோட்பதை நேர்ச்சை வைத்திருக்கிறேன், நான் நோன்பு நோற்றவனாக இருக்கிறேன், நான் யாருடனும் இன்றைய தினம் பேச மாட்டேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அதே போன்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை சுமந்து கொண்டு வருகிறார்கள். வரக்கூடிய நேரத்திலே தனது கூட்டத்தினர் பார்த்து கேட்கின்றார்கள், உனது தந்தை மோசமானவராக இருக்கவும் இல்லை, மகான அபூகி இம்ரஅ ஸௌஇ வ மகானத் உம்முகி பகியா, உன்னுடைய தந்தை மோசமானவராக இருக்கவும் இல்லை, உனது தாய் தீய நடத்தை உள்ளவளாக இருக்கவும் இல்லை, நீ ஏன் இவ்வாறு ஒரு மோசமான வேலையை செய்துவிட்டு வந்திருக்கிறாய் என்று கேட்ட நேரத்திலே அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது குழந்தையை பார்த்து சைக்கினை செய்கிறார்கள். அஷாரத் இலை காலு கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி ஸபிய்யா, தொட்டிலே குழந்தையாக இருக்கக்கூடிய இந்த குழந்தை எவ்வாறு பேசும் என்று இந்த மக்கள் எல்லாம் கேட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அவருடைய அத்தாட்சியை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துகிறான். அந்த குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பேசுகிறார்கள். கால இன்னி அப்துல்லாஹ், அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹுடைய அடிமையாவேன். ஆதானியல் கிதாப, அல்லாஹு தஆலா எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான். வஜஅலனி நபியா, அல்லாஹு தஆலா என்னை நபியாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குந்து, நான் எங்கிருந்த போதிலும் அல்லாஹு தஆலா என்னை பரக்கத் பொருந்தியவனாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். வ ஔஸானி பிஸ்ஸலாத்தி வ ஸகாத்தி மா தும்து ஹய்யா, நான் உயிருடன் வாழும் காலமெல்லாம் தொழுகை நிலைநாட்டும்படியும் ஜகாத்தை கொடுக்கும்படியும் அல்லாஹு தஆலா எனக்கு ஏவி இருக்கிறான். வ பர்ரம் பிவாலிததி, எனது தாய்க்கு உபசாரம் செய்யவும் அல்லாஹு தஆலா எனக்கு கட்டளிருக்கிறான் என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொட்டிலே குழந்தையாக இருக்கும் பொழுது பேசுகிறார்கள். கண்ணியமானவர்களே, நன்றாக இந்த சம்பவத்திலிருந்து ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா ஒரு நல்ல மனிதன், அல்லாஹு தஆலா ஒரு நல்ல மனிதனை பற்றி மக்கள் எல்லாம் தவறாக எண்ணக்கூடிய நேரத்திலே அவர் உண்மையிலே நல்லவராக இருந்தால் அல்லாஹு தஆலா ஒரு காலமும் அவரை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான், சோதிப்பான். ஆனால் அல்லாஹு தஆலா கைவிட மாட்டான். அல்லாஹு தஆலா சிறு குழந்தையை அல்லாஹ் பேச வைத்து அல்லாஹு தஆலா அவரை தூய்மையானவன் என்று அல்லாஹு தஆலா பரிசுத்தப்படுத்தி இருக்கின்றான். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த மக்கள் எல்லோரும் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாயை பார்த்து கேட்டார்கள், மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇ வ மா கானத் உம்முகி பகியா, உன்னுடைய தந்தை மோசமானவராக இருக்கவும் இல்லை, உன்னுடைய தாய் கெட்ட நடத்தை உள்ளவளாக இருக்கவும் இல்லை, நீ ஏன் இவ்வாறு ஒரு செயலை செய்துவிட்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். இந்த ஆயத்தை நாங்கள் ஒரு படிப்பினைக்குரிய ஒரு ஆயத்தாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு தாய் தவறு செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுடைய தாக்கம் அந்த பெண்ணுடைய குழந்தையிலும் அது தாக்கும். அந்த பெண் என்ன தவறை செய்கிறாளோ அதனுடைய பிரதிபலிப்பு தன்னுடைய குழந்தையில் விளங்கும். அதே போன்று ஒரு தந்தை எவ்வாறு தவறு செய்கிறாரோ அந்த தந்தையுடைய தவறு அந்த குழந்தையில் பிரதிபலிக்கும். எனவே தாய் தந்தையர்கள் எவ்வாறும் இருந்துவிட்டு தனது குழந்தைகளை நல்லவர்களாக வளர்த்து விடுவோம் என்று மாத்திரம் எண்ணிவிட முடியாது. தாயிடம் இருக்கக்கூடிய குணம், தந்தையிடத்தில் இருக்கக்கூடிய குணம் தனது குழந்தையையும் தாக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே முதலாவது குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா அந்த தாயை பரிசுத்தப்படுத்துவதற்கு
என்பதற்காக வேண்டி குழந்தையாக இருக்கும் பொழுதே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பேச வைத்தான். இரண்டாவது மிக முக்கியமான ஒரு சம்பவம், ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார் பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே. அவர் ஒரு நல்ல ஒரு வணக்கசாலியாக இருந்தார். அவர் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவராகவே இருந்தார்கள். இது யாருடைய தொந்தரவும் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு ஏரியாவில் அவர் தனக்கு என்று சொல்லி ஒரு ரூமை அமைச்சு கொள்கிறாரு, தனக்குன்னு சொல்லி ஒரு வணக்க ஸ்தலத்தை அமைச்சு கொள்கிறாரு. அவர் அவ்வாறு அந்த வணக்க ஸ்தலத்திலேயே அவர் அமல் செய்து கொண்டிருக்கிறார். தாய் அந்த வணக்க ஸ்தலத்துக்கு செல்கிறாள். முதலாவது நாள் தாய் செல்லுகிறாள். தாய் சென்று ஜுரைஜே என்று பேசுகிறார். ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல மனிதர் அல்லாஹு தாலாவை வணங்கி கொண்டிருக்கிறார், தொழுது கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே தாயுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா அல்லது அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளிலே நான் முக்கியத்துவம் கொடுப்பதா என்று அவருக்கு குழப்பம் ஏற்படுகிறது. அவர் தொழுகையிலே அவ்வாறு இருந்து விடுகிறாள். தாயும் சென்று விட்டாள். இரண்டாவது நாளும் தாய் வருகிறாள். வந்து ஜுரைஜே என்று பேசுகிறாள். அந்த நேரமும் அந்த ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய அந்த வணக்கசாலி அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறாரு, தொழுது கொண்டிருக்கிறாரு. அந்த நேரத்திலும் இரண்டாவது நாளும் அவருடைய உள்ளத்திலே தோன்றுகிறது, தாய்க்கு விடையளிப்பதா அல்லது அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளிலே தொடர்ச்சியாக இருப்பதா என்று எண்ணி அல்லாஹு தாலாவுடைய வணக்கத்திலே அவர் இருந்து விட்டார். மூன்றாவது நாளும் அதே தாய் வருகிறாள். வந்து ஜுரைஜே என்று பேசுகிறாள். மூன்றாவது நாளும் அதே எண்ணம் தோன்ற அல்லாஹுடைய வணக்கத்திலே அவர் இருந்து விட்டார். தாய்க்கு கோபம் ஏற்படுகிறது, தாய்க்கு மனக்கவலை ஏற்படுகிறது. அந்த நேரத்திலே அந்த தாய் சொல்லுகிறாரு, யா அல்லாஹ், இவரை ஒரு விபச்சாரியின் முகத்தில் விழிக்க வைக்காமல் மரணிக்க செய்யாதே என்று பதுஆ செய்கிறாள். எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக இருக்கிறாள். ஆனால் தாயுடைய பதுவாக்குள்ளாக ஆகிறாரு. அந்த தாய் பதுவா செய்கிறாள், யா அல்லாஹ், இவரை ஒரு விபச்சாரியுடைய மூஞ்சில் முழிக்க வைக்காமல் இவரை மரணிக்க செய்து விடாதே என்று பதுவா செய்கிறார்கள். பதுவா செய்யக்கூடிய பெற்றோர்களும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தன்னுடைய குழந்தைக்கு பதுவா செய்துவிட்டு அந்த குழந்தைகள் ஏதோ ஒரு ஆபத்திலோ ஏதோ ஒரு பிரச்சனையிலோ மாட்டிக்கொண்டால் பின்பு அழுது புலம்புவதில் எந்த விதமான நியாயமும் கிடையாது. தன்னுடைய குழந்தைக்கு ஏழுமான அளவுக்கு துஆ செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த சட்டத்தை வைத்துத்தான், இந்த ஹதீஸை வைத்துத்தான் சில இமாம்கள் சொல்லுகிறார்கள், சுன்னத்தான தொழுகையில் இருக்கும் பொழுது தாய் ஒரு மகனை அழைத்தால், தாய் ஒரு மகளை அழைத்தால் அந்த சுன்னத்தான தொழுகையை விட்டுவிட்டு தாயுடைய பேச்சுக்கு, தாயுடைய அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இமாம்கள் கிதாபுகளில் எழுதியிருக்கின்றாங்க. அந்த அடிப்படையிலே அந்த தாய் பதுவா செய்துவிட்டு மூன்றாவது நாளும் விரக்தியோடு அவள் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார்கள். அந்த பனு இஸ்ரவேல்கள் ஜுரைஜுடைய வணக்கத்தை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர் இவ்வளோ ஒரு வணக்கசாலியாக இருக்கிறார், இவர் இவ்வளோ சிறந்த ஒரு மனிதனாக இருக்கிறார் என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த இடத்திலே ஒரு விபச்சார பெண் இருக்கிறாள். அழகான விபச்சார பெண். விபச்சாரிகள் எல்லாருக்குமே முன்னுதாரணம் காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு அந்த விடயத்திலே அவர் அவ்வளோ திறமைசாலியாக இருந்தார், அவ்வளோ அழகானவராக இருந்தார். இந்த பெண் கேட்குறாரு, நான் இந்த ஜுரைஜை நான் வழிகெடுக்கிறேன், நான் அவரை வழிகெடுத்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் என்ன செய்கிறாரு, தன்னை அலங்கரித்துக் கொள்கிறாள். அலங்கரித்து கொண்டு அந்த ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய வணக்கசாலி அவர் வணங்கக்கூடிய இடத்துக்கு போய் அந்த அவரை பார்க்க நினைக்கிறார். தன்னுடைய அழகை அவருக்கு காட்டி அவள் பக்கம் அழைத்துக் கொள்வதற்கு அவர் முயற்சி செய்கிறாள். ஆனால் அந்த ஜுரைஜ் என்று சொல்லக்கூடியவர் அவளை ஏறிட்டு பார்க்கவும் இல்லை. ஆனால் அந்த பெண்ணுடைய வைராக்கியம் எவ்வாறு இருந்ததென்றால், அந்த பெண் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டிடையனோட தனது மோசமான நடத்தையை நடத்திவிட்டு அவள் சென்று விடுகிறாள். அதுக்கு பின்னால் அந்த மோசமான நடத்தையின் மூலமாக ஒரு கற்பமும் விட்டு விடுகிறாள். அந்த விபச்சார பெண் கற்பம் விட்டு விடுகிறாள். அதுக்கு பின்னால் 10 மாதம் கழிந்து அந்த குழந்தையை ஈன்றெடுத்து விட்டு சமூகத்துக்கு மத்தியிலே வருகிறார். வந்து சொல்லுகிறார், இது ஜுரைஜுடைய குழந்தையை தான் என்று சொன்ன நேரத்திலே மக்கள் எல்லோரும் கூவப்படுகிறார்கள். இவ்வளோ ஒரு பெரிய ஒரு வணக்கசாலி, இவர்கள மேலே நாங்கள் இவ்வளோ பெரிய மறுவாதி வைத்திருந்தோம். இவர் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர். அவர் ஒரு பெண்ணுடன், ஒரு தவறான நடத்தையுள்ள ஒரு பெண்ணுடன் விபச்சாரம் செய்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்து இருக்கிறார் என்று மக்கள் எல்லாம் கோபப்பட்டு அவருடைய வணக்க ஸ்தலத்துக்கு வந்து அவருடைய வணக்க ஸ்தலத்தையும் உடைத்துவிட்டு அதுக்கு பின்னால் அவருக்கும் அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். அடிக்க ஆரம்பித்த நேரத்திலே ஜுரைஜ் கேட்கிறாரு,
ஏன் நீங்கள் எனக்கு அடிக்கிறீங்க, என்ன காரணத்துக்காக வேண்டி நீங்கள் அடிக்கிறீங்க என்று சொன்ன நேரத்தில் மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த பெண் இருக்கிறாரே, இந்த பெண்ணுடன் நீங்கள் தவறாக நடந்திருக்கிறீங்க, அதன் மூலமாக ஒரு குழந்தை கிடைத்திருக்கிறது, அந்த குழந்தையுடைய தந்தை நீங்கள் தான் என்று சொன்ன நேரத்திலே சொல்கிறார்கள், நிச்சயமாக இல்லை, அந்த குழந்தையை நீங்கள் கொண்டு வரும் வரைக்கும் எனக்கு சிறிது நேரம் தொழுகைக்காக வேண்டி எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்ட நேரத்திலே மக்கள் எல்லோரும் அனுமதி கொடுக்கிறார்கள். அந்த சிறு குழந்தையையும் கொண்டு வருகிறார்கள். இவர் தொழுது விட்டு வருகிறார். வந்து அந்த குழந்தையுடைய வயிற்றிலே கையை வைத்து அழுத்தி கேட்கிறார், உன்னுடைய தந்தை யார் என்று கேட்கிறார். அந்த நேரத்திலே அந்த குழந்தை சொல்லுகிறது, இவர் என்னுடைய தந்தை அல்ல, இந்த இடத்தில் ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஆட்டிடியன் தான் தந்தை என்று அந்த குழந்தை பேசுகிறது. கண்ணியமானவர்களே, இந்த இடத்திலும் ஒரு நல்ல மனிதனை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை வெளிப்படுத்தி, சிறு குழந்தைகள் யாரும் பேச மாட்டார்கள், ஆனால் தொட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் யாரும் பேச மாட்டார்கள், ஆனால் அல்லாஹ் அத்தாட்சியை வெளிப்படுத்தி ஒரு நல்ல மனிதனை அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான். அந்த குழந்தை பேசுகிறது, இவர் என்னுடைய தந்தை அல்ல, இந்த இடத்தில் ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஆட்டிடியன் தான் என்னுடைய தந்தை என்று அந்த குழந்தை பேசுகிறது. அதற்கு பின்னால் அவருடைய கைகளை எடுத்து முத்தமிட்டு அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு சொல்லுகிறார்கள், உங்களுடைய இந்த வணக்க ஸ்தலத்தை நாங்கள் உங்களுக்கு தங்கத்தால் கட்டித்தருகிறோம் என்றெல்லாம் மக்கள் கேட்கிறார்கள். அவர் சொல்கிறாரு, எனக்கு தங்கத்தால் எல்லாம் வானம் ஈக்கிற மாதிரி இருந்த மாதிரியே எனக்கு நீங்கள் மண்ணாலேயே கட்டித்தாருங்கள் என்று கேட்ட நேரத்திலே அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு இருந்த மாதிரியே ஒரு வணக்க ஸ்தலத்தை கட்டிக் கொடுக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, இந்த விடயத்திலும் அதற்கு முன்னால் சொன்னேன், ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விடயத்திலும் அல்லாஹு தஆலா நல்ல மனிதரை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா சிறிய அவமானங்களை கொடுத்தாலும் அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்தவில்லை. அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை வைத்து அல்லாஹு தஆலா அவருடைய மானத்தை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, மூன்றாவது குழந்தை யார் தெரியுமா? ஒரு தாய் தனது குழந்தையை மார்பிலே வைத்துக்கொண்டு கையிலே சுமந்து மார்பிலே பால் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே அந்த இடத்திலே ஒரு மனிதர், தேர்ச்சி பெற்ற ஒரு அழகான ஒரு மனிதர் ஒரு நல்ல ஒரு மிருகத்திலே பயணித்துக் கொண்டிருந்த நேரத்திலே அந்த தாய் பார்த்து சொல்லுகிறாரு, யா அல்லாஹ், என்னுடைய இந்த குழந்தையை நீ அந்த மனிதனை போன்று நீ ஆக்கிவிடுவாயாக என்று துஆ செய்கிறாள். துஆ செய்யக்கூடிய நேரத்திலே அந்த குழந்தை சொல்லுகிறது, அந்த குழந்தை தனது தாயுடைய மார்பிலிருந்து வாயை எடுத்துவிட்டு சொல்லுகிறது, யா அல்லாஹ், என்னை இவரை போன்று நீ ஆக்கிவிடாதே என்று அந்த குழந்தை சொல்லுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தை எவ்வாறு பால் குடித்தது என்பதை விளங்கப்படுத்தும் பொழுது தனது விரல் காட்டி விரலை வாயில் போட்டு சூப்பி காட்டினார்கள். இவ்வாறு தான் அந்த குழந்தை பால் குடித்து கொண்டிருந்தது என்பதை கண் முன்னால் பார்ப்பதை போன்று இருக்கிறது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். பின்னால் இன்னும் ஒரு சில மக்கள் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, ஒரு பெண்ணை அடித்து கொண்டு நீ விபச்சாரம் செய்திருக்கிறாய், ஒரு அடிமை பெண், நீ விபச்சாரம் செய்திருக்கிறாய், நீ திருடி இருக்கிறாய் என்று அடித்து கொண்டு மக்கள் எல்லாம் அந்த வழியாக சென்று கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த தாய் பார்த்து சொல்கிறா, இந்த பெண்ணை போலையா அல்லாஹ் என்னுடைய குழந்தையை நீ ஆக்கிவிடாதே என்று சொன்ன நேரத்தில் அந்த குழந்தை பால் குடிப்பதை நிறுத்திவிட்டு அந்த குழந்தை சொல்லுகிறது, யா அல்லாஹ், இந்த பெண்ணை போன்று நீ என்னை ஆக்குவாயாக என்று அந்த குழந்தை சொல்லுகிறது. அதுக்கு பின்னால் அந்த குழந்தை பால் குடிக்க ஆரம்பிக்கிறது. கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால் தாய்க்கும் மகனுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது. தாய் காரணம் கேட்கிறாள். ஒரு அழகான மனிதர், ஒரு நல்ல செல்வ செழிப்புடன் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஊரில் நல்ல பிரபலமான ஒரு மனிதர், நல்ல வாகனத்தில் போகிறாரு, நான் இவரை போல் ஆக்கிரு என்று உன்னை நான் துஆ கேட்டேனே, நீ அவரை போல் ஆக்கிவிட வேண்டாம் என்று நீ துஆ கேட்டாயே, அதற்கான காரணம் என்ன என்று கேட்ட நேரத்திலே அந்த குழந்தை சொல்லுகிறது, இவர் பார்ப்பதற்கு அழகாக இருக்கலாம், இவர் கொடுங்கோலுள்ளவனாக இருக்கிறார், மக்களை அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார், இதன் காரணமாகத்தான் நான் இவரை போன்று நீ என்னை ஆக்கிவிடாதே என்று சொன்னேன் என்று பதில் சொல்லுகிறது. இரண்டாவது தாய் கேட்கிறார், ஒரு அடிமை பெண் விபச்சாரம் செய்திருக்கிறாள், ஒரு திருடி இருக்கிறாள், இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை அடித்த மக்கள் இழுத்து கொண்டு போகும் பொழுது நான் இந்த பெண்ணை போன்று நீ எனது குழந்தையை ஆக்கிவிடாதே என்று கேட்ட நேரத்திலே நீ சொன்னாய், இல்லை, இந்த பெண்ணை போன்று நீ என்னை ஆக்குவாயாக என்று சொன்னாயே, அதற்கான காரணம் என்ன என்று கேட்ட நேரத்திலே அந்த குழந்தை சொன்னது,
இந்த பெண் இருக்கிறாரே, அவள் விபச்சாரம் செய்யவும் இல்லை, அவள் திருடவும் இல்லை, அவள் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய ஒரு பெண். அதன் காரணமாகத்தான் இந்த பெண்ணை போன்று நீ என்னை ஆக்குவாயாக என்று அல்லாஹ் தாலாவிடத்திலே துஆ கேட்டேன் என்று அந்த குழந்தை தாய்க்கு பதிலளித்தது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தாலாவை பயந்தால் அல்லாஹ் தாலாவுடைய பயம் ஒரு மனிதனை கண்ணியப்படுத்தும், ஒரு காலமும் வீணாக்காது. சில சமயங்களில் சில பிரச்சனைகள், சில சிக்கல்கள் வரும். ஆனால் உண்மையாக அல்லாஹ்வை பயந்திருந்தால், உண்மையாக அல்லாஹ் தாலாவை வழிபட்டு நடக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக இருந்தால் அல்லாஹ் தாலா நிச்சயமாக கண்ணியப்படுத்துவான். எனவே கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் அல்லாஹ்வை ஒழுங்கான முறையிலே, பரிபூர்ணமான முறையிலே நாங்கள் நம்பி பயந்து வாழக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் தாலா எங்கள் அனைவரையும் ஆக்கியல்வானாக. வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.